வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கணும். ஸ்லைஸாக பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை, வரமிளகா 2, கடுகு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கணும். இப்போ சூடாயிடுச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் எல்லாம் வணங்குற வரைக்கும் வணக்கணும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் தான் வைக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கலங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு லைட்டாக பொறுமையாக தான் வணக்கணும். அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் வேகும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் லைக் பண்ணுவாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் அப்படியே கொல கொலன்னு நல்லா வெந்திருக்கிறது பார்த்தாலே தெரியும். தயிர் சாதத்துக்கு இது சூப்பராக இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.